த வீகன் டிபேட். பாரிசாலன் மற்றும் அரவிந்த் சேர்ந்து பண்ண ஒரு பாட்காஸ்ட் தான் இது. இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் போகுது. இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதாவது வீகன் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு அந்த டயட்லேருந்து என்னெல்லாம் கிடைக்கும், ஏன் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குது, மற்ற டயட் ஃபாலோ பண்ணுறவங்கள பற்றின ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாரிசாலன் சைட்லேருந்து வரும். அதில் என்ன மாதிரி நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் போனேன். ஆனால் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகலை. நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எனக்கு அந்த வீடியோலேருந்து கிடைக்கல. ஏன்னா இது 2.5 மணி நேரம் வீடியோ அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்களை ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோட நோக்கம். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஒன்று வீகன் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா கெட்டதா, அதில் நமக்கு என்ன கிடைக்கிது கிடைக்கல அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சி பார்க்குறவங்களா தானே இருப்பாங்க. அப்போது உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன உங்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்குது, இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைபாடுகளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்தியிருக்கணும். இல்லை அதை பற்றின ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷனாவது உங்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கணும். ஆஸ் அ ஆடியன்ட்டாக எனக்கு இது கிடைக்கல. நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்னு எக்ஸாம்பிள்குள்ளேயே சுற்றிட்டே இருந்தீங்களே தவிர்த்து கண்டென்ட்டை கோட்டை விட்டுட்டீங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்கிறது, குழாடி சந்தை மாதிரி போயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நெறியாளரும் கொஞ்சம் நெறிப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலான்றது தான் எனக்கு தோணுச்சு. நான் இந்த வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விஷயங்கள், எனக்கு கிடைக்காத விஷயங்களை ஒரு ஓவர் வியூவாக கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேட்டகரி ஆஃப் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கார்னிவோர் அப்படின்னா இறைச்சி மட்டுமே சாப்பிட்றவங்க. அவங்க பெரும்பாலும் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரேராக எப்பயோ என்னைக்கோ ஒரு நாள் தான் பிளான்ட் பேஸ்டு ஃபுட் எடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் நான் வெஜிடேரியன், அதாவது இறைச்சியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபுட் இருக்கும். அதை தான் கார்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆம்னிவோர்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றவங்க தான் ஆம்னிவோர். ஸோ நம்மள நிறைய பேர் ஆம்னிவோராக தான் இருப்போம். நெக்ஸ்ட் பெஸ்கட்டாரியன் அப்படின்னா நான் வெஜிடேரியன்லேயே சீ ஃபுட்டை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறவங்க. மீட், அதாவது ஃப்ளஷ் மற்ற அனிமல்ஸோட ஃப்ளஷ் எடுத்துக்காமல் சீ ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ப்ளஸ் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டையும் எடுத்துக்கிறவங்க. இவங்கள தான் பெஸ்கட்டாரியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிடேரியன் அப்படின்னா அவங்க ரெண்டுமே சாப்பிட்றவங்க தான், ஆனால் ரொம்ப ரேராக, அதாவது ரொம்ப அடிக்கடி நான்வெஜ் எடுக்காமல் மேக்ஸிமம் வெஜிடேரியன்ஸ் எடுத்துக்கிறவங்க, ரேராக நான் வெஜிடேரியன்ஸும் சாப்பிடுவோம் ஒகேஷ்னலாக அப்படிங்கிறவங்க தான் ஃப்ளெக்சிடேரியன். நெக்ஸ்ட் வெஜிடேரியன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றவங்க. ப்ளஸ் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அந்த உயிர்கிட்ட இருந்து வர ப்ராடக்ட்ஸை சாப்பிடுவாங்க. அதாவது பால் சார்ந்த பொருட்கள், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அந்த மாதிரி. அப்புறமா தேனீக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தேன், இந்த மாதிரி ஒரு அனிமலை கொண்டு சாப்பிடலனாலும் அதுக்கிட்ட இருந்து வர ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றவங்க தான் வெஜிடேரியன். இந்த வெஜிடேரியன்லேயே நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லாக்டோ வெஜிடேரியன்ங்கிறப்ப எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, பாலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சுகர் தான் நம்ம லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாக்டோஸ் சுகர் தான் பாலில் அதிகமாக இருக்கும். ஸோ பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்றவங்கள தான் நம்ம லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அனிமல் கிட்ட இருந்து வர மற்ற ப்ராடக்டான, அதாவது முட்டை அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் டைரி ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ்னால் பால் சார்ந்த பொருட்கள். இதே ஓவோ வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க இந்த வெஜிடேரியனில் முட்டையை சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க ஓவோ வெஜிடேரியன். ஓவோ வெஜிடேரியன்கிற நேம் ஓவம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. ஸோ ஓவம்னா ஒன்றும் இல்லை, கருமுட்டை, அதை தான் நம்ம ஓவம்னு சொல்லுவோம். ஸோ ஓவோ வெஜிடேரியனுங்கிறவங்க முட்டையை எடுத்துக்குவாங்க, ஆனால் டைரி ப்ராடக்ட்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் டைரி ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்குவாங்க, முட்டையும் எடுத்துக்குவாங்க, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டையும் எடுத்துக்குவாங்கங்கிறவங்க தான் லாக்டோ ஓவோ வெஜிடேரியன் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் வீகன். ஸோ இந்த வீகன் டயட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனிமல் கிட்டேருந்து வர எந்த சார்ந்து வர பொருளையும் எடுத்துக்க மாட்டாங்க, அனிமல் பேஸ்டு ஃபுட்டையும் எடுத்துக்க மாட்டாங்க, எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள தான் வீகன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஃபுட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இல்லை அதில் இருக்க குறைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்னிவோர் பார்த்தோம். ஸோ கார்னிவோரில் அவங்களுக்கு ப்ரோட்டீன், கொழுப்பு சத்து, மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். அதனால் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வரக்கூடிய
மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்காது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா மலச்சிக்கல். ஸோ நம்மளோட பாடி வந்து கார்னிவோருக்கு வந்து நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கார்னிவோர் கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆம்னிவோரு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க, அதனால அவங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்குங்க. இதுதான் அவங்க பிரச்சனையே. எல்லாம் கிடைக்குது அப்படின்றனால நிறைய சாப்பிட்ருவாங்க, பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆம்னிவோர்ஸாக இருக்கிறவங்க பேலன்ஸ்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெஸ்கட்டாரியனுமே வந்து ஃப்ளஷ் மீட் தான் சாப்பிட மாட்டாங்களே தவிர்த்து அவங்க சீ ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே எல்லா வகையான சத்துக்களுமே கிடைச்சிரும், பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளெக்சிடேரியன். நம்ம இப்போ வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல், அதாவது மேக்ஸிமம் வந்து உட்காந்தே வேலை பார்க்குறோம், நிறைய உடல் உழைப்பு கிடையாது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட் வந்து ஃப்ளெக்சிடேரியன் தாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் எடுத்துக்குவீங்க, அதனாலையுமே வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். அது இல்லாமல் அதில் உங்களுக்கு கிடைக்காம போகிற சத்துக்களை வந்து நீங்கள் ரேராக எடுத்துக்கக்கூடிய இந்த நான்வெஜிடேரியன், அதாவது நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடுவேன், இல்லைனா மந்த்லி த்ரைஸ் சாப்பிட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கேப்ஸ், இந்த நியூட்ரிஷன் கேப் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்றப்ப அதுலேருந்து கிடச்சி ஃபில் ஆகிடும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அதாவது வேலை அதிகமாக கிடையாது, நான் வந்து உட்காந்தே தான் பார்ப்பேன், உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு ஃப்ளெக்சிடேரியன் கேட்டகரி ஆஃப் ஃபுட் தான் வந்து ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் நார்மல் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசான பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா வகையான அந்த கொழுப்பு சத்து ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து மற்றதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. என்ன ஒன்று, அவங்களுக்கு அதோட டைஜஷனும் அப்சார்ப்ஷனும் ஸ்லோவாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள விட. ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் வந்து நமக்கு ப்ரோட்டீனை வந்து உடச்சி அந்த ப்ரோட்டீனை நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இந்த பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரோட்டீஸ் என்சைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்க முடியாதனால பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்மளால் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோ இல்லைனா மற்ற பொருட்களோ நமக்கு கிடைக்கிறது. அதுதான் வந்து வெஜிடேரியனில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். இப்போ வெஜிடேரியனில் வர சப் கேட்டகரியில் இந்த லாக்டோ வெஜிடேரியன், லாக்டோ வெஜிடேரியன் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் வந்துமே இன்னுமே அட்வான்டேஜ் ஜாஸ்திங்க. ஏன்னா இவங்க வந்து பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் வந்து முக்கியமாக முட்டை எடுத்துக்கிறாங்க. முட்டை வந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு ஒரு முழு உயிர் உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே வந்து அந்த முட்டையில் இருக்குது. ஸோ அந்த முட்டையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதில் ஃபேட் கண்டென்ட் இருக்குது, எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப லாக்டோ வெஜிடேரியன், அந்த வெஜிடேரியன், லாக்டோ வெஜிடேரியன் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ்டு பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ கடைசியாக வந்து வீகனுங்கிற கேட்டகரிக்கு வருவோம். ஸோ வீகனுங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக வந்து பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் டிபெண்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நுண் சத்துக்கள்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா விட்டமின் டி, B12, கிரியாட்டன், இந்த மாதிரி இது தாண்டி இன்னும் நான் எசென்ஷியல் மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து அரவிந்த் கூட சொல்லியிருப்பார், அவர் வந்து அது எல்லாத்தையுமே வந்து சப்ளிமெண்ட்ரியாக டேப்லெட்ஸ் ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க, நியர்லி 120 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குது, நான் வந்து பிளான் பேஸ்டு ஃபுட்டே எடுத்துக்கிறேன், எனக்கு அந்த நான் வெஜிடேரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை வந்து நான் சப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கிறேன், நான் அஃபோர்டபுள் தான் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உணவு அப்படிங்கிறது வந்து அவங்களோட சுதந்திரம். உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் வீகனை ஃபாலோ பண்ணிக்கலாம், சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். ஏன்னா இப்போது அதோட விலைவாசி 120 rupees-ஆக இருக்குது. ஆனால் விலைவாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிற விஷயம் தான், எப்போவுமே அது இறங்க போகிறது கிடையாது. அதுவும் நீங்கள் எடுக்க போகிறது வந்து சப்ளிமெண்ட்ரி, ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் மூலயமா தான் அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வரப்போகுது. ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, பேக்கேஜிங் காஸ்ட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து பே பண்ணி வாங்கி அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணலை அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து அந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் குறைபாடுனால
உங்கள் உடம்புக்கான ஒரு மற்ற பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்போவும் வீகன் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் மாறிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து யாரோட உணவு சுதந்திரத்துலேயும் போயிட்டு நம்ம தலையிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, நம்ம நான்வெஜ்லேருந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ பிளான்ட்லேருந்து வர ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கும் நான்வெஜ்லேருந்து வர ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம உடம்புல அது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்லேருந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்காது, நம்ம ப்ரோட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸையும் சேர்த்து தான் எடுத்துக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸுங்கிறது அந்த என்சைம், ப்ரோட்டீனை உடைக்கக்கூடிய என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டில் வந்து செல்லுலோஸை உடைச்சி அதுக்கப்புறம் தான் அதில் இருக்க ப்ரோட்டீனை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அதே சமயம் அனிமல் கிட்டேருந்து வர ப்ரோட்டீன் சோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து பிளான்ட் பேஸ்ட்லேருந்து வந்த ப்ரோட்டீனை ப்ராசஸ் பண்ணி ஒரு அனிமலோட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனாக தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு அனிமலான நம்ம உடம்புல அதை அப்சார்ப் பண்ணுறதோ ப்ராசஸ் பண்ணுறதோ நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரோட்டேஸ் இன்ஹிபிட்டாஸும் இருக்காது. ஸோ ப்ரோட்டேஸ் என்சைம் நல்லாவே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த காரணங்களால தான் அனிமல் பேஸ்டு ஃபுட்லேருந்து நம்ம எடுத்துக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும், அப்சார்பும் ஆகிடும் கம்பேர்ட் டு தி பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ். இப்போ அடுத்து வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் கொழுப்பு பற்றி பேசியிருப்பாங்க. இதில் வந்து கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து நமக்கு கொழுப்பு வந்து உருவாயிடும். அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்பே வந்து சின்சஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமல் பேஸ்ட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இந்த கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், அந்த கொழுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இதில் கேலரிஸை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேலரிஸ் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொழுப்பு வந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா பெட்ரோலில் கூட தான் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கேலரிஸ் கிடச்சிரும், ஃபேட் சிந்தசிஸ் ஆகிடும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். இப்போது கேலரிஸ் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கக்கூடிய எனர்ஜியோட ஒரு யூனிட் தான் அது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 2000 கேலரிஸ் தேவை அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், எவ்வளோ அளவு கொழுப்பு எடுத்துக்கணுமோ அந்த அளவை தாண்டி என்னோட ஃபுட்டில் வந்து நான் கார்போஹைட்ரேட்டையோ இல்லைனா ஃபேட்டை கொழுப்பையோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த அதிகபட்சமான அதாவது 2000 கேலரி எனக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவைப்படுறதுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல சேமிக்கப்படும். கேலரிஸ் அதிகமாக எடுத்துக்கிறோன்னு இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸை விட அதிகமான கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்துக்கிறோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, நான் இப்போ பிளான்ட் பேஸ்டு ஃபுட் எடுத்துக்கணுமா இல்லை அனிமல் பேஸ்டு ஃபுட் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது பேஸ்ட் அப்பான் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு கடினமான உழைப்பாளியாக இருக்கேன், ரொம்பவே மெனக்கட்டு என்னோட உடல் உழைப்பு போட்டு தான் நான் டெய்லியுமே வேலை பார்க்குறேன், இல்லைனா நான் டெய்லி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அந்த மாதிரி பாடி பில்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து அனிமல் பேஸ்டு ஃபுட் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து பெரும்பாலும் உட்காந்தே தான் வேலை பார்க்குறேன், பெருசாக எக்ஸசைஸ்லாம் செய்யறதில்ல, என்னோடய ஒர்க் நேச்சரே அதான், நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கேன், இல்லைனா ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், உட்காந்து பார்க்குறது தான் என்னோடய வேலையே, நான் பெருசாக வந்து உடல் உழைப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிளான்ட் பேஸ்டு ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஸ்லோவாக அப்சர்வ் ஆகக்கூடியது, உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்து பாரிசாலன் அவங்களோட வீடியோ நிறையவே பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோலையுமே வந்து அவர் கடைசியாக ஒரு கொஷின் கேட்டிருப்பாரு, ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். அதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நாயை காப்பாற்றுவீங்களா இல்லை ஒரு குழந்தைங்க காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதை வந்து நான் ரொம்பவே அபத்தமாக பார்க்குறேன். இதுக்கு அரவிந்துமே வந்து ஒரு எதிர்கேள்வி கேட்டிருப்பாரு, அதாவது அந்த குழந்தை வீகனா அப்படின்னு சொல்லிட்டு. இது அவர் கேட்டதுக்கு நிகரான ஒரு கொஷின் தான். அது எப்படி ஒரு மோசமான கேள்வியாக இருந்துச்சோ இதுவுமே ஒரு மோசமான கேள்வி தான். இதை வந்து எப்படி இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கீரை செடி வளர்க்குறேன், அதை காப்பாற்றுவோமா இல்லைனா ஒரு முயலை காப்பாற்றுவோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருந்தால் அரவிந்துக்குமே வந்து அந்த கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பார்க்குற மக்களுக்குமே வந்து அது ஒரு சென்சிபிளான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து இந்த கேள்வி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ அரவிந்த் கிட்ட போயிட்டு இல்லைனா உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தைய
காப்பாற்றுவீங்களா, இல்லைனா இன்னொரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அந்த சுச்சுவேஷனில் நம்ம எமோஷ்னலாக தான் முடிவெடுப்போம், நம்ம குழந்தைய தான் காப்பாற்றணும்னு நினைப்போம். இதே அரவிந்த் கிட்ட போயிட்டு நான் வந்து மோடியை காப்பாற்றுவீங்களா இல்லைனா விஜயை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அவர் ஒரு வீகனாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிஜேபி கூட தான் இருக்கும், அதனால் அவர் மோடியை தான் காப்பாற்றணும்னு நினைப்பாரு. இதே வந்து நான் பாரிசாலன் கிட்ட போயிட்டு நீங்கள் சீமானை காப்பாற்றுவீங்களா இல்லைனா விஜயை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, என்னதான் விஜய் கிட்ட கொள்கையே இல்லை அப்படின்னாலும் இப்போதைக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கார் அவர், அதனால ஏடிஎம்கே பக்கத்தில் தான் இருப்பார். ஸோ வந்து எமோஷ்னலாக தற்காலிகமாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவர் வந்து விஜயை தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு எமோஷ்னலாக முடிவெடுக்கிற மாதிரியும் அந்த சுச்சுவேஷனுக்கு முடிவெடுக்கிற மாதிரியும் இருக்குது. இது வந்து ஒரு நம்ம நல்லா யோசித்து எது கரெக்டான முடிவுன்னு எடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இது இல்லை. ஸோ இது வந்து என்னோடய சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக என்ன வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதிலேருந்து பதில் வாங்கி நம்ம சொல்கிற வர கருத்து வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம கேள்வி வந்து ரொம்பவே அர்த்தமானதாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பதில் சொல்கிறவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கணும், பார்க்குற ஆடியன்ஸுக்குமே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த பதிலேருந்து என்ன கருத்து வெளிப்படுதுங்கிறத அவங்களுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீகன் டிபேட்டில் மிஸ் ஆன சில கருத்துக்களோட தெளிவை வந்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஹோப் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா வரும். ஆஸ் அ மெடிக்கல் பயோகெமிஸ்டாக நான் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லலிதா. இது நம்ம லைட்ஸ்வேர்.